இல்லை இப்போ நேற்று பேரரசு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த காலங்களில் 36, 50, 70 போன்ற காலங்களில் வந்து நீங்கள் அசுரன் படம் மாதிரி தான் ஒரு தாழ்த்தப்பட்டவர் கூட இப்போ அந்த நிலைமை இல்லை. ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூரியாக இருப்பதாக சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இதாக கொடுக்கலாம். இன்னும் அந்த பழசையே பண்ணிட்டு இருக்க அது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் படங்கள், இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிஞ்சு அது எப்படி பார்க்கிங்க? அது குறிப்பாக வெற்றிமாறனோட பிரவீன் காந்தி டேரக்டர் காந்தி அவர் பேசியிருக்காங்க, அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, நான் பார்க்குறேன். வளர்ச்சி இருக்கு, தமிழ் படம் வந்து தளர்ச்சி ஆயிட்டு, நீங்கள் வளர்ச்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல, பேட்டி பார்க்கல. இன்னும் பழைய அந்த கடந்து வந்துட்டாங்க மக்கள். இன்னும் அதை வைத்தே படம் எடுத்து இன்னும் மக்களை ஒரு புண்படும் செய்கிறாரா வெற்றிமாறன்? எனக்கு இது எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனால் வந்து இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கா தமிழகத்தில்? இந்தியா முழுக்க இருக்குது. தமிழகத்தில் இருக்குதானே, நிறைய சம்பவங்கள் இருக்குது. இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துட்டு தானே இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்குது, இல்லாமல் இல்லைல்ல. விடுதலை 2 ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இன்னொரு 15-20 days ஆஃப் ஷூட் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் வரும். சர்ச்சைகளுக்கு இடையே இந்த படம் வந்து இருக்குது. அதாவது இந்த கதாநாயகன் வந்து அமித்ஷா வந்து பெரிய சர்ச்சைகளை மாற்றி இது பண்ணி அந்த டயத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இதில் வந்து இப்போ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு 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 அலிகேஷன், ஒரு க்ரைம், அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க. அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் வந்து அதிலிருந்து வெளியே வந்திருக்காரு. இந்த படத்தில் கூட சில வசனங்கள் தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா? இல்லை, எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது, அதான் சொல்கிறேன், தனியாக ஒரு வசனத்தை எடுத்து தனியாக ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை, எல்லாரையும் பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்களோ, கொஞ்ச நேரம் பார்த்தீங்களோ, அதனால தான் ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே நையாண்டி பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சட்டையர், இதை வந்து ஒரு சட்டையர், இது ஒரு சட்டையர். அதனால வந்து அதை நம்ம அப்படி தான் அதை அணுகணும், சட்டையராக பார்க்கணும். சமீபத்தில் நீங்கள் இந்த அசுரன் சொன்ன மாதிரி எதனாலும் பொருள் எடுத்துக்கலாம்டா, படிக்க மாட்டேன் எடுக்க மாட்டான் சொன்ன மாதிரி எடுத்துக்காட்டா அந்த சின்னத்துறை ஒரு மாணவர், அவன் சின்னத்துறை மாணவர் வந்து ஒரு அந்த ஒரு நாமினேல தாக்க, அது வந்து அவர் அந்த மாணவர் என்ன சொல்றது, அவர் செய்த அவருடைய தாக்குதல் தான் அது. அவர் மேலே அவரை வந்து எந்த இடத்துல புஷ் பண்ணாங்களோ அவர் திரும்ப தாக்கியிருக்காரு அப்படின்னு அவர் எஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அவர் வந்து ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கன்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.